ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெசிபி. அடுப்பில் வானல் வச்சுக்கிங்க. நாகா ரவா இதை வச்சு தான் நம்ம கேசரி செய்ய போகிறோம். வானலில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் சூடு ஏறினதுக்கப்புறம் சூடு அரிசி ரவை 1.5 கிளாஸ் ரவை போட்டு ரோஸ்ட்டு பண்ணிங்க. நல்லா ரோஸ்ட்டு ஆனோடனே நல்லா கை விடாமல் கொஞ்சம் கிளறி விடணும். ரோஸ்ட் ஆனோடனே ரவா வறுபட்டோடனே வாசனை கொஞ்சம் வரும். நல்லா வறுபட்டுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்புறம் வானலில் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஆயில் ஊற்றிட்டு நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டாலும் திகட்டும். தேவையான அளவுக்கு ஊற்றிங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். காஞ்ச உடனே 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1.5 கிளாஸ் ரவை போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி. கேசரி பவுட்ரு கொஞ்சம் தண்ணியில் கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி திட்டாக தெரியும் அப்படியே போட்டால். தண்ணியில் கலக்கி ஊற்றிக்குங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகரை கொஞ்சம் இந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் சால்ட்டு போட்டால். அதை அப்படியே கிண்டி கொடுங்க. நல்லா கொதி வந்துச்சு. இப்போ கொதிக்கும்போது ரவை போட்டு கிண்ட வேண்டியது தான். அப்படியே கை எடுக்காமல் கிண்டுங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். அப்படியே நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிடுங்க. இப்போ சர்க்கரை போடணும். ரவை நல்லா சாஃப்டாக வெந்த உடனே 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் ரவை, 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. அப்படியே சர்க்கரை போட்டோன்னே நல்லா இலகி வருது பாருங்கள்.
ஏலக்காய் பவுட்ரு ஒரு 3 ஏலக்காய் சர்க்கரை வச்சு மிக்சியில் அரைச்சி 3 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. மூணு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு பொரித்து அது மேலே எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா பொரிச்சுங்க. முந்திரி போட்டு போகிறீங்க. கொஞ்சம் சவந்த உடனே பொன்னிறமாக ஆன உடனே எடுத்து கேசரியில் போட்டு கிண்ட வேண்டியது தான். நான் ஃபஸ்ட் டைம் தான் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது அப்படியே கிண்டி விட வேண்டியது தான். இந்த கிளறி கொடுங்க. அவ்வளோதான். ரவா கேசரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். டேஸ்டான ரவா கேசரி.